கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லியிருப்பான். இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பாக்குறவங்களை கூப்பிட்டு இவ்வளவு பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி ஆளுங்களை விட்டு இவ்வளவு இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு தங்கச்சிக்காரியை பிடிச்சி வெளியே தல ஹீரோட ஆளுங்களும் அவளை வெளில கூட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து அவ கழுத்துல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவ்வளவு கிட்ட வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அங்கிள் நீங்க தூங்குங்க, நான் கிளம்புறேன்னு இவ போக பாக்க ஹீரோவில பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இது என்ன என்னோட வீடா, இது பாட்டியோட வீடு, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும்னு சொல்ல, இது ஒரே ரூம்ல தான் தூங்கணுமா, அப்ப நீங்க பெட்ல தூங்குங்க, நான் கீழே தூங்குறேன்னு இவன் எந்திரிச்சு போகலான்னு பாக்க ஹீரோவில பிடிச்சி பெட்ல தள்ளிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க அந்த இடத்துக்கு பாட்டி வந்து ஹீரோவோட சட்டையை பிடிச்சி இழுத்து, பொறுக்கி பையில என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, சின்னஞ்சிருச்சுன்னா அவளை சும்மாவே விட மாட்டியா, அவ பிரெக்னெண்டா இருக்குன்றத மறந்து இப்படி நடந்துகிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருமா இந்த பையலை கிட்டே விடக்கூடாது, இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது, அப்படி ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்த உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கும் சிரிப்பா வந்துட்டு இருக்கு. ஒரு பொய் சொன்னது குத்தமாடா அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு 2 பேருக்கும் நடுவுல வச்சிட்டு இருக்கான். என்னதான் இவ பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு தூங்கினாலும் இவ தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. இவ்வளவு கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தூக்கமே வருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட கார் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் போயா போயா தள்ளி போயா, என் பக்கத்துல நிக்காதன்னு துரத்தி விட ஹீரோ வந்து அடுத்த வீட்டு போயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் என்ன போட்டோ எடுக்க கூடாதுன்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சிக்காரி வந்துடுறான். இப்ப அவ இவ்வளவு பார்த்த உடனே, அம்மா நைட்டு டின்னருக்காக உன்னை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்ல, உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா நீ போ, அதையே வந்து என்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, சும்மா விளையாடாத, என்னோட அம்மா தான் உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லின்றத மறந்து போயிட்டியா, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லம்மா, நான் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க இவ அவளோட கையை பிடிச்சிட்டு, எங்கடி போக பாக்குற, உன்னை விட மாட்டேன், நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சீனியர் வந்துடுறான். இப்ப அவன் வந்து என்னாச்சு ஜியாபோ, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல சீனியர், அம்மா அக்காவை சாப்பிட கூப்பிட்டாங்க, அதான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இப்ப இந்த தங்கச்சிக்காரி சீனியரை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு சீனியர் மேல ஒரு கண்ணு போல. இப்ப அந்த சீனியர் பாத்தீங்கன்னா, இங்க பாரு அவன் என்னோட ஆளு, என் ஆளுகிட்ட பிரச்சனை பண்ற வேலை வச்சுட்டேன்னா உன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருவேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இதை பார்த்தவன ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஏண்டி நீ இப்படி மோசக்காரியா இருப்ப, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளவு தைரியம் இருந்தா அவனையே கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, முடிஞ்சா நீ கரெக்ட் பண்ணிக்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பாக்க அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து, நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும், அம்மா உன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, நீ திருந்தவே மாட்டியா, நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா, நம்ம மொழியில தானே நான் பேசிட்டு இருக்கேன், இல்ல ஜாப்பனீஸ் சைனீஸ்னு ஏதாவது பேசிட்டு இருக்கேனா, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளுடின்னு சொல்ல, இப்ப அவ கிட்ட போயிட்டு நான் பெரிய பிளானா வச்சிருக்கேன்னு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி அவளே போய் கீழே விழ அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாரும் வந்து, இந்த பொண்ணு அந்த ஜியாபோ தானே, ஏதோ ஒரு வயசான ஆள் கூட சுத்திட்டு இருக்கலாம், அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு புள்ளி பண்றா, இவ ரொம்ப மோசமானவ, இவங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவளுக்கு 2 பேரும் பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்காளுங்க. இப்ப அந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, இந்த தடவை இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணேன்னா அவரை என்ன இந்த போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயின் மேல பழியா அடிக்கிட்டு போறா. அவளை பாத்தீங்கன்னா இவன் என்ன ரொம்ப புள்ளி பண்றா, என்ன டார்ச்சர் பண்றான்னு ஹீரோயின் மேல பழி போட்டுட்டு இருக்க. யாரு டார்ச்சர் பண்றான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, நான் இவருக்கு கால் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க வந்தாருன்னு முடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட ஒரு வீடியோவை கொடுத்து, யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோல கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் ஜியாபாவோட தங்கச்சி, உங்களுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்ன்றது அவகிட்ட நீ சொல்லலையான்னு ஹீரோ கேக்குறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா காசு கேட்டே டார்ச்சர் பண்ணிருவாங்கன்னு யோசிச்சுட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா கண்டவங்க கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல, வாங்க போலான்னு இவ பழிச்சு காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த வீடியோவை பிரின்சிபல் பாக்குறாரு. இப்ப அதை பார்த்த உடனே, எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்காக உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், முக்கியமா இந்த பாடத்தை 10 தடவை எழுதிட்டு வான்னு அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. இப்ப அப்படியே 10 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூம்ல இருக்க அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து, நம்ம சீனியருக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது, எனக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்காரு பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன்கிட்ட இருக்கிறது இன்விடேஷன் கார்டுனா, என்கிட்ட இருக்கிறது என்ன வெறும் பேப்பரா? இதுவும் இன்விடேஷன் கார்டு தான் போடின்னா அவள அசிங்கப்படுத்தி விட. அத பார்த்தோன அங்க உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, சீனியரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, "வா வந்து என் பக்கத்துல உட்காருன்னு" சொல்ல, "பரவால்ல சீனியர், நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன்னு" இவ போய் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "எல்லாரும் தள்ளி போங்கடா. நான் போய் அவ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன்னு" கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "நான் அங்கிள கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவன் வேற லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றானே. இப்படி ஒரு சோதனையான இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. இப்ப ஹீரோ பார்த்த உடனே, இவர் தான் என்னோட அங்கிள்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்க, இவ ஹீரோவ பார்த்த உடனே முகத்த கூட காட்டாம இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. ஹீரோவ ஷோல்டர்ல கை வச்சு இந்த பக்கம் திருப்பலான்னு பார்க்கும்போது, ஒயின்னு அவ மேல ஊத்திடுது. அத பார்த்தோன்னே அவ டிஷ்யூ எடுத்துட்டு வந்து துடைக்கலான்னு பார்க்க, இவள பாத்தீங்கன்னா கைய வச்சு மறைச்சிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவன் பின்னாடியே ஓடலான்னு பார்க்க, இந்த தங்கச்சிக்காரி வந்து கைய பிடிச்சிட்டு, "சீனியர், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மூவிக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, எனக்கு டைம் இல்லன்னு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் வெளிய வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். எங்க போயிட்டா இவ அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, சீனியர் என்கிட்ட இருந்து யாராலயும் பிரிக்க முடியாதுன்னு இவ ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ வேகமா அவனோட காருக்குள்ள வந்துட்டு இருக்க. இவ வேகமா ஓடி வந்து ஹீரோவை நிப்பாட்டுறா. இப்ப அவ ஹீரோவை இப்படி நிப்பாட்டின உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னியே, அது இவன் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொன்னானா, "லவ் பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப கிடையாது. இப்ப நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கோம்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை புடிச்சிட்டு, "நீ ஃப்ரெண்டா யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஆனா பொண்டாட்டியா எனக்கு மட்டும் தான் இருக்கணும்னு" அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க தான் ஹார்டா இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு" ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு ரொம்ப சோகமாயிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டேல இவங்க எல்லாரும் கிரவுண்ட்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க. இப்போ அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, ஹீரோயின மட்டம் தட்டியே பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ ஜாலியா பணக்கார பசங்க கூட சுத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல்ல. வாடி இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துக்கலான்னு" அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவள புடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. உன் கூட சண்டை போட்டு நான் சீக்கிரம் செத்துருவேன் போலன்னு" இவ சொன்ன வாக்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அத பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. பக்கத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "பிளட் பிரஷர் கம்மியா இருக்கு. அதனால தான் மயக்கம் போட்டுருக்காங்கன்னு" சொல்ல, டாக்டர் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இவங்க அம்மா இப்படி கேட்ட உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, "என்னது குழந்தையான்னு?" கேட்க, ஹீரோ சிக்னல் காமிச்சிட்டு அமைதியா போயிருங்கன்னு சொல்ல, டாக்டர் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிடுறா. இப்ப அவங்க ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, இவன் உன்ன ஒழுங்காவே பாத்துக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே நீ என்கிட்ட வந்துரு. நான் உன்னையும் பாப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏன்டா உன்னால உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? நீ சரியான வேஸ்ட்ன்னு திட்டிட்டு இருக்க. சரிம்மா, நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசுறேன். நீங்க போங்கன்னு" சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு போய் தான் சொல்றதுன்னு" சொல்ல, இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே, உடம்பு நல்லா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு நல்லா தான் இருக்குன்னு பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. "ஏண்டி காஸ்ட்லியான பிளாக் கார்ட் வச்சிருக்க? இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்குற? எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் நடந்துட்டத எல்லாத்தையும் சொல்றா. "நானும் ஹூவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட கல்யாணமும் ஃபேக் மாரி தான் இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னாரே, அதுவும் ஃபேக் மாரி தான் இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இல்லன்னு அவரோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா, கண்டிப்பா அவரால கூட என்ன காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட தங்கச்சிக்காரி கேட்டுறா. என்னடான்னு பார்த்தா, அவ இவள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இதனால தான் நீ ஹூ குடும்பத்துல இருக்கியா? உன்ன சீக்கிரமே இந்த வீட்ட விட்டு தொரத்துறேன்னு" இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அவன பாக்க ஹீரோயின் தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோ ரூமுக்கு வெளிய நின்னு பாத்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாஸ், நான் உங்கள ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சின்சியரா காதலிக்கிறேன். எனக்காக ஒரு வாய்ப்பு குடுங்களேன்னு" பேசிட்டு இருக்க. அத ஹீரோயின் கேட்ட உடனே, "ஹஸ்பண்ட், நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ பக்கத்துல வந்து நின்னு ஷோல்டர தட்டிட்டு இருக்க. என்னது ஹஸ்பண்டானா அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்படி இருப்பாங்க. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாய் பாய், நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இவ டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு, "உங்களை காப்பாத்தலான்னு தான் இப்படி பண்ணேன். மத்தபடி என் மனசுல எல்லாம் எதுவும் இல்லப்பா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ எந்திரிச்சு நின்னு என்ன சொல்றானா, "நான் கூட நீ என்ன காதலிக்கிறேன்னு நினைச்சேன் தெரியுமா? காதல்னாலதான் அப்படி பண்ணிட்டியோன்னு நினைச்சேன்னு" சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன்னு" இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ வெளிய வந்ததுக்கு அப்புறம்
என்ன யோசிக்கிறானா, அங்கிள இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது இதுக்காக எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் அவர காதலிக்க ஆரம்பிச்சுட்டேனோ, அவரு பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. தூரமா போயிட்டாருன்னா ரொம்ப வருத்தமா இருக்கேன்னு, இவ ஹீரோ மேல காதல்ல விழுந்துட்டு, அது உண்மையா இல்லையான்றத கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நம்மளோட கேம்பஸ்குள்ள வந்துடுறா. இவ கேம்பஸ்குள்ள வந்த உடனே அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இவன் வந்து பார்ட்டில நடந்த விஷயத்துக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, என் அங்கிள் கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறார்ல, அந்த ஆளு எப்போதுமே அப்படிதான். கொஞ்சம் சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த யூடியூப் சேனல் நீ தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாய மூடு. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அட நான் உன்னோட தீவிர ஃபேன்மா. இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புனது நான் தானே. இவன் போன் எடுத்து காமிச்சிட்டு இருக்க, அட நீ தான் ஜியாங்கா. இந்த பேர் தான் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவனும் ஆமான்னு சொல்றான். நான் எத்தனை வருஷமா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உனக்காக ஒரே ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நாளைக்கு எனக்காக ஒரு இடத்துக்கு வாயேன்னு சொல்ல, சரி நாளைக்கு மீட் பண்ணலான்னு இவ்ளோ சொல்லிடுறான். இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, ஹிரனை கூப்பிட்டுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு தான் வந்திருக்கான். இப்ப அந்த இடத்துல ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு அதை போட்டு விடலான்னு வர, இல்ல நெக்லஸ்லாம் எனக்கு வேண்டாம். அவசரப்படாம பொறுமையா இருன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்ற? ப்ளீஸ் என்னோட காதலை ஏத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இவளோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, டேய் நீ அவளை அத்தைன்னு கூப்பிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அத்தையானா? அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இவதான் என்னோட குட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே சீனியரோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ என்ன சொன்னா, பொண்டாட்டி நீ என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹஸ்பண்ட்னு கூப்பிடணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி வாட்சல நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போலான்னு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இவ வர மாட்டேங்கிறா. அங்கிள் ப்ளீஸ் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, பொறாமப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வந்து காருக்குள்ள உட்காருன்னு அவளை காருக்குள்ள உட்கார வைக்கலான்னு பார்க்க இவ வர மாட்டேங்கிறா. இதை பார்த்த உடனே ஹீரோ அவளை காருக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி பண்ண உடனே இவள பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு கிஸ் பண்ண, இவ்ளோ கம்பெனி கொடுத்து ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்ன சூஸ் பண்ணுவியா இல்ல அவனை சூஸ் பண்ணுவியா? 2 பேர்ல யாரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனை சூஸ் பண்ணலையே அப்படின்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னவன ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்ப என்னதானே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட கார்ல ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுல படுத்துட்டு ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு தெரியல. இவரோட நினைப்பாவே இருக்கு. ஒருவேளை காதல்ல விழுந்துட்டேனோ? சரி கால் பண்ணி தான் பாப்போமேன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ண, என்னாச்சு பொண்டாட்டின்னு ஹீரோவ கேக்குறான். எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடமோட ஃபிளைட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொல்ல, சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு ஹீரோ போனை கட் பண்ண, எந்த மேடம பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை வெளியில ஏதாவது பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கானோன்னு இவளுக்கு ஒரே டவுட். பார்த்தா ஹீரோ அந்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக தான் போயிருக்கான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாட்டி பரவாயில்ல, என்ன கூட வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு இவ இதை பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெளியே போய் நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப இந்த கார்ல இருந்து ஹீரோ தான் இறங்கி வரான். இப்ப ஹீரோ இறங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நைட் எல்லாம் வீட்டுக்கு வராம எங்க போன? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? என் மேல அவ்வளவு பாசமான ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபர்ல இருந்தனா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடு. உன் பொண்டாட்டியா நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வீட்டை விட்டு போயிருவேன்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோவோட கார்ல இருந்து இந்த பொண்ணு தான் இறங்கி வரா. இப்ப அவ்வளவு பார்த்த உடனே இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உடனே உன் வீட்டை விட்டு போறேன்னு இவ வேகமா போயிட்டு இருக்க. ஹீரோவில சமாதானப்படுத்தலான்னு போறா. இத பார்த்தவனா அந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா கம்பெனிக்கு போய் ஆகணும், முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்ல, ஹீரோவால இவள சமாதானப்படுத்த போக முடியல. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டினா, ஹீரோ வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க பாட்டி தான் வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. என்ன பைத்தியக்காரா, எதுவா இருந்தாலும் அவகிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டியா? அவ மாசமா வேற இருக்கா, வீட்டை விட்டு போயிட்டா. அவ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ன பாட்டி புலம்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியவே போயிட்டா. இப்ப அவளை இப்படி இழுத்துட்டு வந்தவொன்னா பாட்டி பாத்தீங்கன்னா, நீ வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பிளைனும் வேண்டான்னு ஹீரோவில பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு வந்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன விடியா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கிளவனான்னு ஹீரோனோட சட்டையை கழட்டிட்டு இவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க இவ பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஓடி போறதுல பிஹெச்டி முடிச்சிருக்க போல, இன்னொரு தடவை வீட்டை விட்டு ஓடி போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்க, இவ்வளவு சாஃப்டா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா, கோவப்படாத பொறுமையா இரு, எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பாட்டியே உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்ல இவ்வளவு அமைதியாயிடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. அவள பார்க்க அவளோட அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து, "அம்மாடி நீ எப்படி இருக்க? இவ்ளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தன்னு?" கேட்க, "இப்பதான் உங்களுக்கு என் மேல அக்கறை வந்திருக்கா. என்ன பார்க்க வந்திருக்கீங்க. சும்மா நடிக்காதீங்கப்பா. என்கிட்ட எந்த காசும் இல்லன்னு." இவ போக பார்க்க, "அம்மாடி எனக்கு உடம்பு சரியில்ல. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். உன் சித்தி என்ன பார்த்துக்க மாட்டேங்கிறான்னு" சொல்ல, இந்த மாரி பேசி பேசியே என்ன ஏமாத்தி இத்தன வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்பவும் அப்படியே வாழலான்னு பார்த்துட்டீங்களா? நீங்க சொல்றத கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன்னு இவ இந்த இடத்த விட்டு போக, அவங்க அப்பா அதே இடத்துல உட்காந்து கத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வேலைய பார்த்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற விஷயத்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றான். மேடத்தோட அப்பா மேடத்த பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ். வேணா சேஃப்டிக்காக பாடி கார்டு அனுப்பவா அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் வேண்டாம் பாத்துக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வேலைய பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "எனக்காக உன் கம்பெனில வேலை போட்டு குடுத்துருக்க. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல மயக்கம் போட்டு விழற மாரி போக, ஹீரோ டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிடுறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்னன்னு தெரியல எனக்கு மயக்கமா வருதுன்னு" சொல்ல, "மயக்கமா வருதுன்னா போய் லீவ் எடுத்துட்டு வேலைய பாருன்னு" ஹீரோ அவள அங்க இருந்து துரத்தி விட, இவள பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் பிரிச்சு, கண்டிப்பா உன் பொண்டாட்டியா நான் தான் ஆவேன்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இவ தான் ஃபோட்டோ அனுப்புறா. இப்ப அவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாரி ஃபோட்டோவ அனுப்பிச்சோனே, அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கிளாஸ கூட ஒழுங்கா கவனிக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு டாக்ஸிக்காரன் வந்து, "என்னம்மா தனியா போயிட்டு இருக்க? எங்க போகணும்னு சொல்லு, நானே உன்ன டிராப் பண்றேன்னு" சொல்ல, இவளும் அந்த டாக்ஸில ஏறிடுறா. ஹீரோ மேல உள்ள கோவத்துல. பார்த்தா அவனுங்க ரவுடி பசங்க போல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்க. அவனுங்க ஊருக்கு வெளிய இவள கூட்டிட்டு வந்துடுறானுங்க. அத நோட் பண்ண உடனே இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, "என்னங்க என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோயினோட போன தூக்கி போட்டுட்டு அவகிட்ட தப்பா நடக்கலான்னு அவள புடிச்சு துரத்திட்டு இருக்க. இவளும் ஓடிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயினோட கால் வந்துருது. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு அவள காப்பாத்த கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஓட முடியாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்க. எங்கேயும் ஓட பாக்குற உன்னால எங்கேயும் ஓட முடியாதுன்னு அவன் இவகிட்ட தப்பா நடக்க பாக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு, "அங்கிள் எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத வா வீட்டுக்கு போலான்னு" ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அவள பாத்தீங்கன்னா, "அந்த வீட்டுல இனிமே எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்னோட வீட்டுக்கே போறேன்னு" சொல்ல, லூசு மாரி பேசாத ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலான்னு அவள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "ஏன்டா பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ண உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? பாடி கார்டாவது அனுப்பி பாத்துட்டு இருக்கலாம்ல. இப்படி அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுத்துட்டு இருக்க. ஸ்கூலுக்கு போறது இப்ப முக்கியமா? அவ பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்க வேண்டியதுதானேன்னு" அவங்க அம்மா புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் சைலன்ட்டா இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாத்து முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ண பாத்த உடனே, "எப்படிம்மா இருக்கா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு" பேசிட்டு இருக்க. "நல்லா இருக்கேன் ஆன்ட்டின்னு" இவளும் பேசிட்டு இருக்கா. "என் மருமக பிரெக்னன்ட்டா இருக்கா. அவள நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. என் பையன் அவள ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேங்கிறான்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. "என்னது பிரெக்னன்ட்டா இருக்காளா? இது ஃபேக்கான பிரெக்னன்சின்னு கேள்விப்பட்டேன்னு" இவ வத்தி வச்சு விட்டுறா ஆன்ட்டி கிட்ட. இவ இப்படி சொன்ன உடனே ஆன்ட்டி பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு, இப்ப டாக்டர்ட்ட சொல்லி ஹீரோயினோட பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துடுறாங்க. பாத்தா அவ பிரெக்னன்ட்டா இல்லன்னு இருக்கு. இப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயி, "நீ பிரெக்னன்ட்டா இருக்க மாரி ஏமாத்தி இத்தன நாளா நடிச்சிட்டு இருந்தியா? உன்ன மாரி மோசமான பொண்ண பாத்ததே இல்ல. நீ பிரெக்னன்ட்டா இல்லன்னா என் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. யார் சொல்லி இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்க? இந்தா இதுல 20 மில்லியன் பணம் இருக்கு. இந்த பணத்த எடுத்துட்டு ஒழுங்கா என் பையன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு. நீ மருமகளா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு" திட்டிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "அம்மா தேவையில்லாம என் பொண்டாட்டிய திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி அவ தான் எனக்கு பொண்டாட்டி. வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க சொல்றதுனால என்னால அவள டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு" சொல்ல, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "சரிடா என்னமோ பண்ணு. இனிமே நீ எனக்கு பையனே இல்லன்னு" அவங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு பிரெக்னன்சி செக் பண்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஆன்டி இவள பார்த்த உடனே, "நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூமா. இல்லன்னா அந்த நாடகக்காரி போட்ட நாடகத்த நான் இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருப்பேன். என் கண்ண நீ திறந்து வச்சுட்ட. நீ எதுக்காக செக்அப் வந்திருக்கன்னு" கேட்க, "ஆன்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மைய சொல்லப் போறேன். உண்மையாவே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு" இவ சொல்ல, அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் முன்னாடி இவ வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோவ டின்னருக்கு கூப்பிட, ஹீரோவும் அவ கூட டின்னர் சாப்பிட போயிருப்பான். அப்ப அவள பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரக்ஸ் கலந்து அவன தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல போட்டு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ண மாரி ஹீரோ முன்னாடியே ஃப்ரேம் பண்ண, ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, "கண்டிப்பா இது நீ வேணும்னு தானே பண்ணியிருப்ப. ஒழுங்கா பிரெக்னன்ட் ஆகாம இருக்க டேப்லெட்ட சாப்பிட்டுக்க. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு" அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா உன்னால என் பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ தான் எனக்கு புருஷனா வருவன்னு" பிளான் பண்ணியிருப்பா. இப்ப அதே பிளான் படி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா.
இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹீரோவோட பாட்டி வீட்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த பாட்டி வீட்ல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. இவ்வளவுதான் அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும். அந்த பொண்ண டைவர்ஸ் பண்ண சொல்லுங்கன்னு" சொல்ல, "யாரு பிரெக்னன்ட்டா இருந்தா எனக்கு என்ன? கல்யாணம் ஆன பையன செட்யூஸ் பண்ணி பிரெக்னன்ட் ஆனா, எல்லாரையும் இந்த வீட்டுக்கு மருமகளா என்னால ஏத்துக்க முடியுமா? என் வீட்டோட மருமக அந்த உட்கார்ந்து இருக்காளே, அவ தான பாட்டி சொல்லிட்டு இருக்க." இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல பாட்டி, நான் அவர விட்டு போறது தான் நல்லது. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, "என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தின பாட்டி சொல்ல." ஹீரோவும் பின்னாடியே ஓடி போறான். இப்ப ஹீரோயின் கோவமா இப்படி நடந்து வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இவளோட சீனியர் தான் இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே, "சீனியர், என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "இங்க பாரு பொண்டாட்டி, இப்பெல்லாம் கோவப்படாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என் கைய விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் சீனியரோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப சீனியர் என்ன சொல்றானா, அவளுக்கு தான் உங்களை பிடிக்கல, ஒழுங்கா தள்ளி போங்கன்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்க கேம்பஸ்க்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். ஹீரோ பார்த்தவனா அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம், "இவரு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல" அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்க ஹீரோ இவ்ள பாத்துறான். இவ்ள பார்த்தவன வேகமா ஹீரோயின்ட்ட ஓடி வந்து, "இங்க பாரு பொண்டாட்டி, உனக்காக நான் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் உனக்காக தான். நீ என் கூட வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி அவள கம்பெனிக்கு கூப்பிட, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சீனியர், இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை லவ் பண்ற எண்ணத்துல எல்லாம் வரல" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவோட அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினை கூட்டிட்டு கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுன்னு" சொல்ல, "இதுதான் நீ பண்ண அரேஞ்ச்மெண்ட்" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடின்னு" ஹீரோயினை கூட்டிட்டு லிஃப்ட்ல போயிட்டு இருக்க. இவ்ளோ கூட வரலான்னு பாக்குறான். அத பார்த்த உடனே, "நீ வராதன்னு" கைய காமிச்சிட்டு, "நீ தனியா நடந்து வான்னு" ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட கேபினுக்கு தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "உன்னோட ஹை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்க்கு வேலைக்கு போறல, என்னோட கம்பெனில தான் வேலை பார்க்க போற. என்ன வேலை தெரியுமா? ஹூவோட பொண்டாட்டி. அதாவது சொல்லப்போனா என் அசிஸ்டன்ட்ற வேலை. இதோ இந்த இடத்துல தான் நீ உட்காரணும். தேவைப்பட்டா அந்த இடத்துல போய் படுத்துக்கலாம். இந்த ரூம்குள்ளே தான் நீ என் பக்கத்திலேயே இருக்க போற. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு கூடவே இருந்து கத்துக்க. அப்பதான் என் மேல எந்த தப்பு இல்லன்றத நீ புரிஞ்சுக்குவன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நாளையில இருந்து நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். மத்தபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி, இதுவே போதும். நீ என் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா நான் நல்லவன்றத உன்கிட்ட ப்ரூவ் பண்ணிருவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி, கீழ வெயிட் பண்ணு, வந்துடுறேன்னு" சொல்ல, இவளே கம்பெனிக்கு கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, அவன விட்டு தள்ளி போறதா உனக்கு நல்லது. ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்க போகுது. நீ கூட இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு அவ கீழ விழற மாரி போக ஹீரோயின் அவள புடிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ பாட்டுக்கு வேணும்னு கீழ விழுவ. பாக்குறதுக்கு நான் தள்ளி விட்ட மாரி ஃப்ரேம் பண்ணி உன் குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சு என்னைய அவரே பிரிக்க பாப்ப. இந்த மாரி பல நாடகத்த நான் பார்த்தாச்சு. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ கூட கார்ல ஏறி போயிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பிரிக்காம விட மாட்டேன்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்க சித்தி தான் இருக்காங்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு, "ஒழுங்கா எனக்கு நெறைய காசு குடுங்க. அப்படி காசு குடுக்கலன்னா இவள இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு" ஹீரோயின புடிச்சு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க கைய கடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இத பார்த்தோனே அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின குத்தலான்னு வர, கரெக்ட்டா அவளோட அப்பா குறுக்க வந்துடுறாரு. அந்த கத்தி அவங்க அப்பாவோட முதுகுல பட்டுருது. இத பார்த்தோனே அவ பயந்து போயிட்டு இருக்க. அவங்க அப்பா அதே இடத்துல மயக்கம் போட்டுறாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அப்பா, கண்ண தொறந்து பாருங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவர வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, டாக்டர் எனக்கு தெரியும்னே இவ சொல்றா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, அதுக்கான ட்ரீட்மெண்டே நாங்க மேற்கொள்ளட்டுமான்னு சொல்ல, தாராளமா ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்ல, டாக்டர் பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போய் கை கழுவிக்கங்க, ரத்தத்தை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரணை அனுப்பி வைக்க, இவ்வளவு கை கழுவலான்னு வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த பொண்ணு ஏதோ வெள்ளக்காரன் கூட பேசிட்டு இருக்கா. அவனை பாத்தீங்கன்னா, "உன் வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை, என் குழந்தைய எதுவும் பண்ணாத, உனக்கு கொன்னு போட்டுருவேன்னு" அவளை புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, "அப்படின்னா இது அங்கிளோட குழந்தை இல்லையா?" அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா அங்க உள்ள பொருளை வச்சுட்டு, "டேய், அவள அடிச்சேன்னா உன் கையை வெட்டி போட்டுருவேன், தள்ளி போட" அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தி தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, "நான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியும் எதுக்காக என்ன காப்பாத்தின?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல, "நீ இல்ல, வேற யாரு இருந்தாலும் கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பேன். உன் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, அவள பாத்தீங்கன்னா, "இவ்ளோ நல்ல பண்ணையா நான் இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டேன். ச்சே, இதுக்கப்புறமாவது நான் திரும்பி ஒழுங்கா வாழணும்னு" அவ ஹீரோயின் கூட ஒண்ணு சேர்ந்துடுறா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவளுங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "உன்னோட உயிர் காதல நான் கடத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் சொல்ற இடத்துக்கு வரலன்னா அவள கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவ போன ஹீரோயின் கிட்ட குடுக்க, அவ கல்யாண பொண்ணு மாரி ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஐயோ அம்மா, வலிக்குதே, அங்கிள் வந்து என்ன காப்பாத்துங்களேன்னு" கத்திட்டு இருக்க. இவ இப்படி கத்துறத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, அவ சொன்ன அட்ரஸ்க்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான்.
இப்ப அந்த அட்ரஸ்க்கு ஹீரோனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துட்டு பார்த்தா, இவ நல்லதா இருக்கா. இப்ப இவ ஹீரோவ பார்த்தவுடனே, "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இத பார்த்தவுடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் அப்பவே சொன்னேன் இந்த ஐடியா நல்லா இருக்காதுன்னு. இவ தான் ஐடியா குடுத்தா. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன். நான் உங்கள வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் அங்கிள் பண்ணேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன்டி கிட்னாப் பண்ற கேம் உனக்கு என்ன நல்லாவா இருக்கும்? என் உயிரே போயிருச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு. இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இனிமே நான் உங்ககிட்ட விளையாடவே மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கறத அவளோட சீனியர் பார்க்க, அவனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் வெளிய போறேன்னு. அவ வெளிய வரும்போது சீனியர பார்த்து என்ன சொன்னான்னா, நம்ம 2 பேருக்குமே இந்த இடத்துல வேலையும் இல்ல, வாழ்க்கை இல்ல, வாய்ப்பும் இல்ல. வா போலான்னு அவன கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் கண்டிப்பா நான் உன்ன கண்டுபிடிச்சுருவேன் தெரியுமா? என்ன விட்டு போறதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்ல, ஆமா அங்கிள். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னாலயே நீங்க இல்லாம இருக்கவே முடியாது. நான் உங்கள அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். இனிமே அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறேன்னு 2 பேரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த டிராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.